பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவராகிய இயேசுவின் நல்ல நாமத்தினாலே இந்த 11வது வார ஓய்வு நாள் பள்ளிப்பாட வேத தியானத்திற்குள்ளாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளின் தலைப்பாக கிறிஸ்துவுடன் ஜீவித்தல் என்கிற தலைப்பின் அடிப்படையில் மைய வசனமாக கொலேசியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். ஜெபித்து நம்முடைய வேத தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். பரலோகத்தில் வாசம் செய்கிற அன்புள்ள ஆண்டவரே, தர்மையான நல்ல ஓய்வு நாள் பள்ளி பாடத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் படிக்க இருக்கிற இந்த பாடம் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் அதிகமாக தேவனோடு நெருங்கி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாய் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பொதுவாக ஒரு காரியம் சொல்லப்படுவது உண்டு. அளவுக்கு அதிகமாக பரலோக சிந்தையோடு கூட நாம் இருந்தால் இந்த உலகத்தில் நம்மால் பெரும்பாலான நன்மைகள் கிடைப்பது கிடையாது என்று பொதுவாக சொல்லப்படக்கூடிய ஒரு காரியம். ஒருவேளை இந்த காரியம் சில சமயங்களில் உண்மையாக இருக்கலாம். ஆனால் இதற்கு இணையான ஒரு கருத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியர் 3வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். அது என்னவென்றால், நம்மிடம் அளவுக்கு அதிகமாக பூலோகம் சார்ந்த பூமிக்குரிய எண்ணங்களும் சிந்தைகளும் இருக்குமானால் நிச்சயமாக பரலோக தேவனுக்கு பிரயோஜனமான எந்த நன்மையும் நம்மிடம் காணப்படாது என்பது அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியர் 3வது அதிகாரத்தில் வைக்கக்கூடிய ஒரு மேன்மையான சத்தியமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வார பாடமானது பூலோக வாழ்வுக்கு நடைமுறை ரீதியாக நமக்கு அத்தியாவசியமான அநேக ஆலோசனைகளை சபைக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் நாம் ஜீவிக்கும் பொழுதும் நாம் செய்ய வேண்டிய சில பணிமுறைகளை இங்கு சுட்டி காட்டுவதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. குறிப்பாக வேதாகமத்தில் சுவிசேஷ புத்தகங்களில் இயேசுவானவர் சொன்னார் அல்லவா, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று மத்தேயு 5வது அதிகாரம் 44-45 வசனங்களில் வாசிக்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்கும்போது நமக்குள்ளே என்ன கேள்வி தோணுன்னா, இதெல்லாம் நடக்கிற கதையா? எப்படி நம்ம விரோதியை போய் நம்ம சிநேகிக்க முடியும்? எப்படி நம்மளை சபிக்கிறவங்களை போய் நம்ம வாழ்த்த முடியும் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தில் ஆழத்தில் ஒரு எண்ணம் ஒருவேளை என்ன செய்யலாம், தோன்றலாம். இது எல்லாம் சாத்தியமே. எப்பொழுது சாத்தியம் என்று சொன்னால், இந்த வார பாடம் அதைத்தான் சொல்லுகிறது. என்றைக்கு நாம் கிறிஸ்துவோடு கூட மரிக்கிறோமோ, நம்முடைய சுயத்திற்காக பூலோக சிந்தைக்காக மரிக்கிறோமோ, அன்றைக்கு இவை எல்லாமே சாத்தியம் என்பதை நாம் கற்று உணர முடிகிறது. ஒரு காரியம் யோசிச்சு பாருங்களேன். அப்படியானால் பரலோக சிந்தனை நமக்கு வேண்டுமானால் பூலோக சிந்தனை, அதாவது நம்மிடம் காணப்படக்கூடிய சுயத்திற்கு நாம் என்ன செய்யணும், மரிக்க வேண்டும். பெரும்பாலும் மலை உச்சிக்கு மேலே போனோம் அப்படின்னு சொன்னால் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் நாம் என்ன செய்யலாம், ரொம்ப தெளிவாக பார்க்க முடியும். தேவனோடு நெருக்கமான உறவை யாரெல்லாம் விரும்பினாங்களோ அவங்களாம் மலைக்கு போனாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஆபிரகாம் ஈசாக்கோடு மோரியா மலைக்கு போனார். மோசே தேவனுடைய பிரமாணங்களை வாங்குவதற்கு மோரியா மலைக்கு போனார். எலியா தேவ ஜனங்களுக்காக கர்மேல் மலையில் மேல் நின்றார். ஆண்டவராகிய கிறிஸ்துவும் கூட மறுரூப மலைக்கும் கொல்கதா மலைக்கும் பயணப்பட்டார். அப்போ தேவனோடு நெருக்கமான உறவை, அதாவது பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு பரலோகத்தோடு நெருங்கி இருக்குன்னு நினச்ச எல்லாருமே மலையில் ஏறினாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதனால் மலைக்கு ஏறிட்டோம் அப்படின்னு சொன்னால் பரலோகத்தோடு இணைஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஆண்டவரோடு இணைஞ்சவங்க எல்லாரும் மலைக்கு போனாங்க. அஞ்ஞானிகள் கூட என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், தங்களுடைய அஞ்ஞான பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் ஜிகுராட் கோபுரங்களை என்ன செஞ்சாங்களாம், உருவாக்குனாங்களாம்.
இந்த கோபுரங்கள் தேவர்களை சந்திப்பதற்காக அவைகள் ஏற்பாடு செய்த இடங்கள் என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறது. அப்படியாக ஆவிக்குரிய ரீதியாக உயரமான பகுதிக்கு நாம் போகிறதுனால மேலானவைகளை நாட முடியாது. அப்படியானால் மேலானவைகளை நாடணும், பூமிக்குரியவைகளை அல்ல. இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் வீற்றிருக்கிற மேலானவைகளை நாம் நாடும் பொழுது பூலோக சிந்தை நம்மிடமிருந்து எடுபட்டு போகிறது. எப்படி மேலானவைகளை நாடுவது? அதுக்கு ஒரு ஒப்பனை தான் ஞானஸ்நானத்தை நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். ஞானஸ்நானம் என்ன அடையாளத்தை சுட்டி காட்டுகிறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். தண்ணிக்குள்ளே மூழ்கி நாம் எழக்கூடிய அனுபவம், இதை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். ஞானஸ்நானத்தில் போதகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசியை தண்ணிக்குள்ளாக மூழ்கடிக்கிறார். தன்னுடைய மூக்கை அடைத்து ஒரு மனிதனை தண்ணிக்குள்ளாக ஆழ்த்தினால் என்னவாகும்? அவன் மரித்து போவான். அதே போல நாம் எல்லோரும் ஞானஸ்நானத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக பாவத்திற்கு மரித்து, எப்படி கிறிஸ்துவானவர் பாவத்திற்காக சிலுவையில் மரித்து எழுந்தருளி பரலோகத்திற்கு போனாரோ, அதே போல நம்முடைய சுயத்திற்காக, இந்த பூமிக்காக நாம் மரித்து கிறிஸ்துவோடு கூட எழும்பும் பொழுது நாம் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடக்கூடிய ஒரு பழக்கம் வருகிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நல்லா யோசிச்சு பாருங்களேன். சரி, என்னுடைய சுயத்திற்கு நான் மரித்தால் பூமியின் சிந்தை என்னை விட்டு போய்விடும், பரலோக சிந்தை எனக்குள்ளாக வரும். அதுதான் பவுலுடைய கருத்தாக இருக்கிறது. சரி, எப்படி நான் சாகிறது, எப்படி மரிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தா, நான் எந்த இதுவும் செய்ய மாட்டேன், டெய்லி இருக்கிற மாதிரி எல்லா அக்கிரமும் பண்ணுவேன், டெய்லி போகிற எல்லா இடத்துக்கும் போவேன், எந்த விதமான மாற்றங்களையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனால் கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கவும் முடியாது, கிறிஸ்துவுக்காக எழும்பவும் முடியாது. என்றைக்கு ஒரு மனிதனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக கிரியை செய்கிறாதோ அவன் ஊக்கமடைந்தவனாக ஆவியின் சிந்தை உடையவனாக மாறும் பொழுது அவனுக்கு இதெல்லாம் யதார்த்தமான உண்மைகளாக தெரிகிறது. எது? கிறிஸ்துவுக்காக மரிப்பதும் தேவனுக்காக எழும்புவதும் மேலானவைகளை தேடுவதும் ஒரு யதார்த்த அனுபவம். அதே சமயம் சுபாவத்தில் இருக்கிற மனுஷன், ஜென்ம சுபாவத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு இவைகளெல்லாம் பைத்தியக்காரத்தனமானதாகத்தான் தோன்றுகிறது. என்றைக்கே ஒரு நாள் ஞானஸ்நானத்தின் வாயிலாக நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்துட்டோம், ஆண்டவருக்குள்ளாக நாம் மரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் சதா காலத்திலும் நமக்கு பூமியின் சிந்தை இருக்காது, பரலோக சிந்தை இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு நான் கிறிஸ்துவிடம் ஒப்படைத்திருந்தேன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் நான் என்னை புதுப்பிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் நான் சுயத்திற்காக பூமியின் காரியங்களுக்காக மரிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் செய்தால் மாத்திரமே நம்முடைய நித்திய வாழ்வு நிச்சய வாழ்வாக இருக்கும். ஒரு முறை நாம் சுயத்திற்காக மரித்து விட்டோம் சொன்னால் வாழ்நாள் முழுவதும் நம்மால் சுயத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. வாழ்நாள் முழுவதும் எனக்கு பரலோக சிந்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய எண்ணம் எங்கே இருக்குது? மேலே பார்த்து இருக்குதா, கீழே பார்த்து இருக்கிறதா? பூமியின் சிந்தை இருக்கிறதா, பரலோக சிந்தை இருக்கிறதா? நிறைய நம்ம விழிப்புணர்வு வாசகங்களை கேள்விப்பட்டிருப்போம். என்னெல்லாம்? போர்களை ஒழிப்போம் அப்படிம்பாங்க, காடழிப்பை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க, அணு ஆயுதங்களை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது இந்த மாதிரி வாசகங்களுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. எல்லா பக்கத்துலேயும் அறைக்கூவல்கள் வரத்தான் செய்கிறது. எங்கேயாவது பூமியின் சிந்தைகளை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி யாராவது போராடி இருக்கிறாங்களா? யாரும் போராடினது இல்லைல்ல. ஒருவேளை நாம் பூமியின் சிந்தையை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி போராடினோன்னு சொன்னால், பூமியின் சிந்தையை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் மேலே சொன்ன எல்லா காரியமும் தானாக ஒழிஞ்சு போயிடும். பூமிக்குரிய சிந்தை இருக்கிறதுனால தான் நாட்டுக்கு நாடு சண்டை. பூமிக்குரிய சிந்தை சுயம் இருக்கிறதுனால தான் மனுஷன் விலங்கினங்கள் வாழக்கூடிய காட்டுப்பகுதியில் உள்ள மரங்களை எல்லாம் அழித்து அதை என்ன செய்கிறான், தன்னுடைய சுயத்திற்காக பயன்படுத்திக்கிறான். பூமிக்குரிய சிந்தை இருக்கிறதுனால தான் நாட்டுக்கு நாடு சண்டை, அணு ஆயுதங்களை அவர்கள் உபயோகப்படுத்துகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்போ நம்ம குறுகிய வட்டத்திற்குள்ளாக இருந்து இதெல்லாம் ஒழிப்போம்னு சொல்கிறதுக்கு பதிலாக பூமியின் சிந்தையை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி விசாலமான சிந்தைக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய எண்ணம் நித்தியத்தை நோக்கியதாக இருக்கும்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆவிக்குரிய ரீதியாக ஒருவேளை நாம் என்ன செஞ்சுருக்கலாம், இயேசுவோடு கூட மரித்திருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு முறை மரித்தாலும் கூட ஒவ்வொரு முறையும் எனக்குள்ளாக பாவ தூண்டல்கள், சரீரத்தின் இச்சைகள் எனக்குள்ளாக எழும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன மாதிரி கிறிஸ்துவை உடையவன் அவனுடைய ஆசை இச்சைகளை எல்லாம் என்ன பண்ணுவானா, சிலுவையில் அறைய வேண்டும். அவைகளை சாகடிக்க ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் நம்முடைய சிந்தை தொடர்ச்சியாக பரலோகத்தை நோக்கியதாக என்ன செய்யும், இருக்கும். 2 காரியங்களை சொல்கிறார். கிறிஸ்துவோடு மரித்திருக்கிறோம், கிறிஸ்துவோடு எழுந்திருக்கிறோம். கிறிஸ்துவோடு எழுந்த மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில் அவன் கிறிஸ்துவோடு எழுந்ததின் விளைவு அவனுடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுகிறது. பாவத்தில் இருந்தேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், பாவத்திற்காக மரித்து விட்டேன், கிறிஸ்துவின் நிமித்தமாக நான் எழும்பி இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை புதிய வாழ்க்கையாக இருக்கும். பழையவைகள் என்னுடைய வாழ்க்கையில் திரும்ப வராது. புதிய வாழ்க்கையில் புதிய குணங்கள் எனக்குள்ளாக என்ன செய்யும், வெளிப்படும். ஏற்கனவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நான் என்னுடைய சுயத்திற்காக, என்னுடைய பூலோக சிந்தனைக்காக மரிக்கும் முன்பாக என்கிட்ட அநேக கெட்ட பழக்கங்களாக இருந்துச்சு. என்னெல்லாம் இருந்துச்சு? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் பாருங்க, 3வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள் அப்படின்னு சொன்னா, இச்சையை உண்டு பண்ணுற நம்மளுடைய கண்ணை போய் பிடுங்கியா போட சொல்கிறாரு. தவறான காரியங்களை போய் எடுக்க விரைந்து ஓடுகிற காலையும் கையும் வெட்டியா போட சொல்கிறாரு. அப்படி இல்லை. அவைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். அவைகள் அந்த பாவ தூண்டல்களைத்தான் அவர் என்ன செய்ய சொல்கிறாரு, மரிக்க ஒப்பு கொடுக்கும்படியான ஒரு அழைப்பை அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுப்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. என்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்திருக்கிறோமோ தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளாக இருக்கிறது. தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய ஜீவனும் நமக்குள்ளாக இருந்து இந்த அசுத்தம், இந்த மோகம், இந்த துர்ரிச்சை, இந்த விபச்சாரம், இந்த விக்கிரக ஆராதனையான பொருளாசை எல்லாத்தையும் வெளியே என்ன செஞ்சிருது, தள்ளிவிடுகிறது. ஏனென்றால் கிறிஸ்துவுக்காக மரித்து உயிர்த்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவைகள் எல்லாம் வெளியே தள்ளப்படுகிறது. அப்படி இல்லாமல் அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 காரியத்தை சொல்கிறார். அசுத்தம் அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்கிறார். அது என்ன அசுத்தம்? அசுத்தம் என்பது பரிசுத்தத்திற்கு எதிர்ச்சொல். எது பரிசுத்தம்? ஆண்டவர் நிறைய காரியங்களை பரிசுத்தம்னு சொல்லியிருக்கிறாரு. அதில் ஒரு காரியம் திருமணம். திருமண பரிசுத்த உறவின் வாயிலாக கணவனும் மனைவியும் இணைக்கப்பட்டு ஒரு உறவை உருவாக்குறார்கள். அது பரிசுத்தம் என்று வேதாகமும் சொல்லுகிறது. ஆனால் இன்றைய உலகத்தில், இன்றைய பூலோக சிந்தனை, இன்றைய உலக சிந்தனை என்ன தெரியுமா சொல்லுகிறது? திருமணத்திற்கு முன்பாக ஆணும் பெண்ணும் இணைக்கப்படுதல், இது ஒரு அசுத்தம். இன்றைய உலகம் இதையும் தாண்டி நவீன காலகட்டத்தில் ஆணும் சேர்ந்து திருமணம் செய்து கொள்கிறார்கள், பெண்ணும் சேர்ந்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆண் பெண் என்கிற திருமண பந்தத்திலான இனச்சேர்க்கை பரிசுத்தமாக கருதப்படுகிறது. அதே ஆணும் பெண்ணும் என்கிற அவலட்சணமான ஓரின சேர்க்கையை வேதாகமம் அசுத்தம் என்றே சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நவநாகரிக காலகட்டத்தில் இந்த அசுத்தமான பூலோக சிந்தைகள் எங்கும் வியாபித்திருப்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்டவங்க தங்களுடைய சரீரங்களை மாத்திரம் அசுத்தப்படுத்தலை, தங்களை உண்டாக்கிய ஆண்டவராகிய தேவனையும் அவ மகிமைக்குள்ளாக நடத்துகிறாங்க. வேதாகமம் சொல்லுகிறது, 6வது வசனம் பாருங்க. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் என்ன வருதா, தேவ கோபாக்கினை வருகிறது. இவைகளின் நிமித்தம் நாம் முன்னாடி சொன்ன இந்த பூலோக சிந்தனைகளை நாம் வைத்துக் கொள்ளும் பொழுது இவைகளின் நிமித்தம் தேவனுடைய கோபம் பற்றி எறுவதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. மரணத்திலிருந்து ஜீவனுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுவரைக்கும் நாம் போன பாதை ஒரு மாதிரி தவறானதாக இருந்தது. இப்பொழுது நான் தேவனை நோக்கி பயணிக்கிறேன் என்று சொன்னால் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் என்னில் காணப்படுகிறது. அதனால தான் பவுல் சொல்றாரு, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோபம், மூர்க்கம், பொறாமை, உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளை எல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் பூலோக சிந்தனை. 5வது வசனத்தில் படிச்சோம்ல, மன்னிக்கணும், 8வது வசனம். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்களா. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் பூலோக சிந்தனைக்கு மறிச்சிட்டான்,
பாவத்திற்காக மரித்து விட்டான், இயேசுவோடு எழுந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய வாயில் என்ன வராதான்? கோபம் வராதான். அவனுடைய வாழ்ந்தது என்ன வராதான்? மூர்க்கம் வராதான். அவனிடத்தில் எரிச்சல் வராதான். அவனிடத்தில் பொறாமை வராதான். வம்பு வார்த்தைகள் எல்லாம் அவனை விட்டு வராது என்று சொல்லி வேதாகமும் சொல்லுகிறது. இங்கே ஒரு காரியத்தை பாருங்களேன். பாவத்தை பார்க்கும்போது தேவனில் வரக்கூடிய ஒரு நீதியான எதிர்வினை தான் கோபம். நம்ம பாவம், அக்கிரமம், அசுத்தமான காரியங்களை நோக்கி போகும்போது ஆண்டவருக்குள்ளாக கோபம் ஏற்படுகிறது. வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து கோபப்பட்டிருக்கிறார்ல. ஒரு முறை ஓய்வு நாளில் சூம்பின கைவுடைய ஒரு மனிதனை எழுப்பி விட்டு சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து கேட்டார், ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் அப்படின்னு கேட்டார். யாருமே எந்த பதிலும் சொல்லலை. அவங்களுடைய இருதய கடினத்தை பார்த்த ஏசாமிக்கு விசனம் வந்துச்சான். பாவத்தின் நிமித்தமாக தேவனுக்கு கோபம் வருகிறது. தேவன் விசனம் அடைந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு முறை தேவாலயத்தில் புறா விற்கிறவர்களையும் குருவி விற்கிறவர்களையும் பார்த்து சவுக்கை உண்டு பண்ணி கோபமடைந்தவராக அவர்களை துரத்தினார். அப்போ பாவத்தை பார்க்கும் பொழுது தேவனுக்கு கோபம் வருகிறது. இப்போ கேள்வி என்னென்னா, பாவத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் வருதாங்க? பாவத்தை பார்க்கும் பொழுது பாவம் செய்கிறவங்களை பார்க்கும்போது எனக்கு கோபம் வருதா? நாம் கோபப்படலாமா? ஒரு வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். யாக்கோபின் புத்தகம் 1வது அதிகாரம் 19-20 வசனத்தில் பார்க்கிறோம். யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி என்ன செய்யாது? நடப்பிக்க மாட்டாது என்று யாக்கோபின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்போ நமக்கு என்ன வரக்கூடாது? கோபம் வரக்கூடாது. அடுத்து என்ன சொல்கிறாங்க? பொறாமை. இந்த கோபம், பொறாமை, எரிச்சல் இதெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி. ஒன்று வந்தால் ஒன்று மாறி மாறி வரும். எப்படின்னு கேட்குறீங்களா? நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். முதல் பெற்றோருக்கு பிறந்த முதல் 2 பிள்ளைகள் காயின், ஆபேல். காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கலை அப்படின்னு சொல்லி ஆபேல் மேலே காயினுக்கு என்ன வந்துச்சு? எரிச்சல் வந்தது. கூடவே பொறாமையும் வந்தது. அதன் விளைவாக அவன் மூர்க்கம் கொண்டவனாக தன் சகோதரனை கொலை பண்ணிட்டான். அப்போ இங்கே என்னெல்லாம் வருது? கொலை, கோபம், மூர்க்கம், பொறாமை எல்லாமே ஒரு கூட்டு குடும்பத்தோட பிள்ளைங்க. ஒன்று வந்தால் மற்றது தானாக சேர்ந்து வரும். இன்னொரு உதாரணத்தை பாருங்களேன். சவுல் என்கிற சமஸ்த இஸ்ரவேலின் முதல் அரசன். இவனுக்கு யார் மேலே பொறாமை வந்துச்சு? தாவீது மேலே பொறாமை வந்துச்சு. பொறாமை நிமித்தமாக தாவீதை கொலைன்னு துரத்திக்கிட்டே இருக்கான். கடைசி வரைக்கும் எவ்வளவோ முயற்சி பண்ணி கொலை பண்ண முடியல. கடைசி இவனே தன்னைத்தானே அழித்துக்கிறான். இப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம்? வெரி சிம்பிள். பொறாமை இருந்துச்சுன்னா பொறாமை நம்மளையும் கொன்றும். நாம் யார் மேலே பொறாமைப்படுறோமோ அவங்களையும் கொல்வதற்கே வழி நடத்தும். ஒரு மோசமான பாவங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, சுயத்தை, பூலோக சிந்தனையை நாம் சாகடிக்காவிட்டால் பூலோக சிந்தை நம்மை சாகடித்து விடும். சுயத்தை நாம் சாகடிக்காவிட்டால் சுயம் நம்மை கொன்று போடும். வேதாகமத்தில் அநேக உதாரணங்கள் இருக்கிறது. இதெல்லாம் சொல்லிட்டு வர்ற அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாரு? நீங்கள் இன்னும் இந்த பழைய மனுஷன் மாதிரி இருக்காதீங்க. இந்த பழைய குணத்தெல்லாம் எப்படி ஒரு பழைய ட்ரெஸ்ஸை, அழுக்கு துணியை கழட்டி போட்டுட்டு நல்ல வெள்ளையாக புது ட்ரெஸ்ஸை போடுறீங்களோ அதே மாதிரி அழுக்கு வஸ்திரத்தை களைந்து எறிவது போல பழைய மனிதனை களைந்து விட்டு கிறிஸ்துவுக்குள்ளான புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் ஆலோசனை சொல்வதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. அப்போது பழைய வஸ்திரம், புது வஸ்திரம் அப்படிங்கிறது கிறிஸ்துவுக்கு முன்னான வாழ்க்கை, கிறிஸ்துவை தரித்து கொண்ட பின்னான வாழ்க்கை. இன்னும் நம்ம பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து அவர் அங்கு ஒப்பிட்டு சொல்வதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. அப்போ யாரெல்லாம் பூலோக சிந்தனையை விட்டுட்டு, பூலோக சிந்தனைங்கிறது பழைய வஸ்திரம் மாதிரி, அதை விட்டுட்டு பரலோக சிந்தைங்கிற புதிய வஸ்திரத்தை தரித்து கொள்கிறாங்களோ அவங்களோட நேரோ மைண்ட் எல்லாம் விசாலமான மனமாகிடும். குறுகிய மனப்பான்மையிலிருந்து பரந்த மனப்பான்மைக்கு வந்துடுவாங்க. இப்போ அவங்களுக்குள்ள என்ன இருக்காது தெரியுமா? பிரிவினைகள் இருக்காது. ஜாதி ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக, வண்ண ரீதியாக, உடை ரீதியாக, அந்தஸ்து ரீதியாக எந்த விதமான பாகுபாடும் இருக்காது. அதனால தான் 11வது வசனம் அழகாக சொல்லுது, அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் புறஜாதியான் என்றும் புறதாசித்தான் என்றும் இல்லை, அடிமை சுயாதீனம் சொல்லி எந்த பாகுபாடுமே இருக்காது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்கும் பொழுது முடிகிறது.
ஆண்டவருக்குள்ளாக புது மனுஷனாகி நம்ம வளர ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கங்களேன், 2 விஷயம் நடக்குங்க. ஒன்று, அசுத்தமான பழக்கெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். இன்னொரு பக்கம் கிறிஸ்துவை போன்ற குணம் இன்னொரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே வரும். 2 விஷயம் நடக்குது. அசுத்த பழக்கம் வெளியே போகுது, தேவனுடைய குணம் நமக்குள்ளாக வளர்ந்து கொண்டே வருவதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டார். எதுக்காக? தன்னுடைய குணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. அதே போல இன்றைக்கு யாரெல்லாம் இயேசுவை தங்களுடைய சொந்த இரட்சகராக விசுவாசிக்கிறார்களோ அவர்களை தன்னுடைய சொந்த ஜனங்களாக அவர் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்தது போல தம்மை விசுவாசிக்கிற ஜனங்களையும் அவர் நேசிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே போல நம்மிலும் அவர் நேசிக்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. நான் சொன்னல, நல்ல குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளியில் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன பொறுப்பு இருக்கிறது? நம்ம வாசிக்கிறோம்ல, 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள். அப்போ என்ன பார்க்குறோம்? கெட்ட பழக்கங்கள் எல்லாம் நம்மை விட்டு எடுபட்டு போகிறது. அதே சமயத்தில் தேவனுடைய குணம் நம் மூலமாக வெளிப்படுகிறது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியான ராஜரீக ஆசாரிய கூட்டம். அப்போ ஒரு மனுஷன் புது மனிதனாக மாறிவிட்டான் என்று சொன்னால் தேவனுடைய சாயல், தேவனுடைய சுபாவம் அவனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. 8 குணாதிசயங்களை போல் பட்டியலிடுகிறார். பார்க்கலாமா? 12 பாருங்க. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும், இதுவரைக்கும் நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ஸ், நெகட்டிவ் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் பேசிட்டு வந்த பவுல் இப்பொழுது தேவ குணத்தை குறித்து பேசுகிறார். உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். என்ன புரிகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வாசித்த இந்த 8 குணாதிசயங்களும் நம்மளோட உறவுகளில் 2 தாக்கத்தை உண்டாக்குது. என்ன தாக்கம்? ஒருவேளை நான் பிறரிடத்தில் இரக்கமாக, உருக்கமாக, பிறருடைய குறைபாடுகளை தாங்கக்கூடியவனாக, பிறரை மன்னிக்கக்கூடியவனாக நான் இருப்பேனானால் என்ன நான் காண்பித்த அதே இரக்கம், தயவு, உருக்கம், மன்னிப்பு எல்லாம் அவர்கள் என் மீதும் காட்டுவதற்கு நான் ஒரு உந்து சக்தியாக அவர்களுக்கு இருப்பேன். முதலாவது காரியம். 2வது காரியம், இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் குணாதிசயங்களை பார்க்கிற உலகத்து ஜனங்கள் நம் மூலமாக தேவனை மகிமைப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையானது அவர்களை கிறிஸ்துவண்டை இழுத்து வரக்கூடிய ஒரு காந்தமாக, நம்முடைய வாழ்க்கை அவர்களை ஒரு உத்வேகத்திற்குள்ளாக அழைத்து செல்லக்கூடிய ஒரு ஒளி விளக்காக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம்? சுயநலமில்லாத ஒரு மனிதனால் தான் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை வெளிப்படுத்த முடியும். சுயநலமில்லாத ஒரு மனிதனைப் போல அபார சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்மிடத்தில் சுயநலமில்லாத ஒரு குணம் இருந்துச்சுன்னு சொன்னால் கிறிஸ்துவின் குணமானது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். பரலோகத்தை நோக்கி நாம் பார்ப்பதற்கு அது என்ன செய்யும்? மிகுந்த ஒரு உற்சாகமானதாக நமக்கு அமையும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. தொடர்ந்து பேசிக்கொண்டு வரக்கூடிய பவுல் 15 பாருங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இருதயத்தில் சமாதானத்தை குறித்து பேசுகிறார். என்ன சமாதானம்? ஒருவேளை இதை வாசிக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கலான்னு சொன்னால், பவுல் இந்த கடிதத்தை எழுதிய காலகட்டத்தில் ரோம அரசாங்கத்திற்கு கீழாக ஆதி சபையோர் எல்லாருமே, யூதர்கள் எல்லாருமே அடிமையாக தான் இருந்தாங்க. ஒருவேளை அந்த ரோம சாம்ராஜ்யத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு உலக ரீதியான சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக பவுல் எழுதுகிறாரோ என்று நாம் நினைக்கலாம். அப்படி இல்லை. அவர் உலக ரீதியான அடிமைத்தனத்திலிருந்து சமாதானத்திற்காக எழுதாமல், பாவத்தில் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய ஜனங்கள்
இயேசுவின் அரசாட்சியில் தங்கள் இருதயத்தை வைக்கும் பொழுது, அல்லது தங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய அரசாட்சியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர்களுக்குள்ளாக வரக்கூடிய உள்ளான ஒரு சமாதானத்தை குறித்து அவர் இங்கு எழுதுவதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. எப்போ சமாதானம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அவர் அங்கே அழகாக ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு பாருங்க. இருதயத்தில் சமாதானம் வேணுமா, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்கிறார். 16வது வசனம் பாருங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடனே பாடி. அப்போ இருதயத்தில் சமாதானம் வேணும்னா இருதயத்தில் கர்த்தரை பக்தியோடு பாடணுமா. அப்போ பாடல்கள் நம்முடைய இருதயத்திற்கு என்ன கொண்டு வருகிறதாம்? சமாதானத்தை கொண்டு வருகிறதாம். சரி பாருங்களேன், பாட்டில் அப்படி என்னதான் இருக்குது? இன்றைக்கு நம்ம கேட்கக்கூடிய அநேக பாடல்கள் இருக்கிறது, நல்ல பாடல்களும் இருக்கிறது, கருத்துக்கள் நிறைந்த பாடல்களும் இருக்கிறது, ஒன்றுமே இல்லாத பாடல்களும் இருக்கத்தான் செய்கிறது. கிறிஸ்தவ பாடல்கள், நல்ல பாடல்களில் அநேக சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. உதாரணமாக நான் ஒரு பாடலை பாடுறேன் பாருங்களேன். இந்த பாடல் ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை சாராத ஒரு மனிதன் இயற்றிய பாடல் தான். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். இந்த பாடலோட வரிகளை ஃபுல்லாக கவனித்து பார்த்தீங்கன்னா இயேசுவோட வருகையை அழகாக சொல்லியிருப்பார். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமியெல்லாம் வெந்து உருகி போகும், கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். இந்த பாட்டு ஃபுல்லாமே வசனம் தாங்க பாட்டு. இன்றைய பாடல்களில் வேத வசனங்களையே பார்க்க முடிகிறதில்ல. இப்படி ஒரு பாட்டை ஒரு மனுஷன் கேட்கும் பொழுது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பிரசங்கம் கேட்கறதுக்கு பதிலாக ஒரு பாடல் போதும் அவன் சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்கு. நல்ல சத்தியங்களை பாடல்கள் கற்றுக் கொடுக்கிறது. மனம் சோர்வடைந்து என்ன செய்வது என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு ஔஷதமாக இருதயத்தை தேற்றக்கூடியதாக பாடல்கள் அமைகிறது. இனிய பாரம்பரிய இசை பாடல்கள் பதற்றத்தை குறைக்கிறது. நிறைய பேருக்கு பழக்கம் இருக்கும், கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறாங்க, சோர்வடைஞ்சிட்டாங்க அப்படின்னு என்ன செய்வாங்க? பாடல்களை பாட ஆரம்பிச்சிருவாங்க. பாடல்கள் நம்மை உத்வேகப்படுத்துகிறது, இருதயத்தை சமாதானத்திற்குள்ளாக வைக்கிறது, ஆசுவாசப்படுத்தி வலியை போக்குறது, சகஜமாக பழகுவதற்கு பாடல்கள் உதவி செய்கிறது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்றாரு, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? போதித்து புத்தி சொல்லுங்கள் என்று அவர் சொல்வதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு பாடல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா? பாடல்கள் ஒன்று நன்மைக்கு ஏதுவான செல்வாக்கை ஏற்படுத்தும், இல்லைனா தீமைக்கு ஏதுவான செல்வாக்கை ஏற்படுத்தும். அது நம்ம எந்த பாடலை கேட்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து. சினிமா பாடல்களை கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் தீமையின் செல்வாக்கு நம்மிடத்தில் ஏற்படும். அங்கே சமாதானத்திற்கு பதிலாக இருதயம் என்ன செய்யும்? சங்கடத்திலும் வலியிலும் வேதனையிலும் போகக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாக ஏற்படும். அதே தேவனுடைய பிள்ளைகள் ஆணுடைய பாடல்களை கேட்டு அது நிமித்தமாக தங்களுடைய இருதயத்தை தேற்றிக்கொள்ளும்படியான ஒரு ஆலோசனை அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுப்பதை பார்க்க முடிகிறது. உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியம், என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் எப்படி இருக்கிறது? நான் பாடத்தோட நிறைவுக்குள்ளாக வந்துட்டேன். நாம் பூலோக சிந்தையோடு இருக்கிறோமா, பரலோக சிந்தையோடு இருக்கிறோமா? பூலோக சிந்தையை வேற இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சுயத்திற்காக நாம் மறிக்கணும். நம்முடைய சுயத்திற்காக நாம் மறிக்கும் பொழுது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய எல்லா அசுத்தங்களையும் ஆண்டவராகிய தேவன் வெளியே தள்ளுறார் ஆவியானவரோட உதவினால். நாம் புதிய மனிதனாக பரலோகவாசியாக மாறும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் உருக்கம், இரக்கம், கனிவு, மன்னிப்பு, சத்ருவை சிநேகிக்கிறது, சபிக்கிற ஆசீர்வதிக்கிறது எல்லாமே என்ன செய்யும்? சாத்தியமான காரியமாக தெரியும். கிறிஸ்துவோடு ஒரு நல்ல ஜீவியம் செய்யும்படியாக இந்த நாளில் நாம் அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? ஜெபித்து நம்முடைய பாடத்தை நிறைவு செய்வோம். பரலோகத்தில் வாசம் செய்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட வண்ணமாக அன்புள்ள ஆண்டவரே, ஏற்றுக்கொண்டு மாதங்கள் வருடங்கள் உருண்டோடி சென்று விட்டது. ஆனாலும் எங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த பழைய மனிதன், எங்களுடைய சுயம் எங்களோடு போராடி கொண்டிருக்கிறது சுவாமி. இந்த அழுக்கு வஸ்திரத்தை நாங்கள் களைந்து போட்டுவிட்டு எம்பெருமான் இயேசு தரக்கூடிய
நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.